நான் எங்கள் அண்ணன் ஆர் ஆசாவை அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் எடுத்துட்டான். அவர் பேசுனது யாராவது உங்கள் மனச்சான்று சொல்லுங்க, அது அண்ணன் ஆர் ஆசாவின் கருத்தா? அவர் சொன்னதா? பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் மேலே இப்படி ஒரு பழியை சூத்திரன் வச்சு இலிமகன் தாசி மகன் வேசி மகன்கிற ஒரு பட்டத்தை சுமத்தி வச்சிருக்கியே அப்படின்னு அவர் எடுத்து பேசினதை அவரே பேசிட்டதா? நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அடிப்படையில் ஒரு அறிவு இருக்கா? ஏன் அவர் பேசலப்பா? அதை இப்படி பேசி எழுதி வச்சிருக்கியே, அப்படி பழி சுமத்திரியேன்னு எடுத்து ஒருத்தன் ஒரு ஆதங்கத்தில் பன்னெடுங்காலமாக இந்த இழிவை சுமந்து வருகிற ஒரு மகன் எடுத்து பேசுறாரு. அதில் போய் அவரை இப்படித்தான் எங்கள் ஐயா வைரமுத்தும் ஆண்டாலை இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பேசுனேன். ஒன்று ஆண்டாளை கவலை, ஏய் என்னடா நீங்கள் நல்ல மனநிலையில் தான் இருக்கலடா, அவர் சொல்லடப்பா இப்படி சொல்லியிருக்குன்னு எடுத்து சொல்றாரு. அண்ணா ஆராசா இப்படி எழுதி இப்படி பழியை சுமத்தி வச்சிருக்க, என்னை தீண்டத்தகாதவன், என்னை நீங்க கேளுங்க, நீங்க ஒண்ணு கேளுங்க, இன்னைக்கு வரைக்கும் கடிதம் வாங்கி எழுதுறீங்கல்ல, அந்த கடிதத்தில் அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம்னு எழுதிருக்குல்ல, ஏன் அது எழுதிருக்கு? அப்படின்னா அன்டச்சபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, தீண்டாமைன்னு ஒன்று இருக்குங்கிறதானே. அந்த வலியை சுமந்த ஒரு மகனின் மொழி தான் ஆராசாவின் மொழி, அந்த வார்த்தை. நீ அதை புரியாம அவரை ஏய் என்னைய வந்து எப்படி அப்படி சொல்லுவ அப்படி சொல், பைத்துக்கார நாய உனக்கும் சேர்த்தான் அவர் பேசுறாரு. அவர் உனக்கும் சேர்த்தான் பேசுறாரு. இது 3300 தடவை ஐயா பெரியார் பேசிட்டாரு. உங்களை தாசி மக்கள்னு பேசுறானே, உங்களை அந்த பட்டத்தோட இழிபட்டத்தோட விட்டுட்டு போறேன்னு கடைசி கூட்டத்தில் வரைக்கும் அவர் பேசிட்டு செத்து போனார். அதை அவர் பேசுறாரு. நான் இந்துன்னு இருந்தா இந்த இழிவை சுமக்க வேண்டியது இருக்குன்னு. இந்த எழுத்து பேசுற பெருமக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஆராசாவை திட்டுற பெருமக்கள்கிட்ட, இந்திய நாட்டின் முதல் குடிமகன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் நாட்டின் முதல் குடிமகனே கோயிலுக்குள்ள போக முடியல. அந்த மரத்துல கோயிலுக்கு முன்னாடி மரத்துல கீழே தீ வளர்த்து யாகம் வளர்த்து சாமி முட்டு போற நிலைமை இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் உங்க கோபம் இங்க புடிங்கிட்டு இருந்துச்சா? இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கணும். சும்மா ஆராசா இது அனாத மாதிரியா? திமுக பேசாது, அது பேசாது. அது பெரியாரை ஏன் பெரியாருக்கு ஒரு பூ போடுறதோடு முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் பெரியார் மண், பெரியார் கோட்பாடெல்லாம் அவங்களுக்கு. ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதருடைய பேரங்க இன்னும் இருக்கும், சாகலை. அதை ஆராசாவோடு விட்டுட்டு போக முடியாது. கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசுங்க, ரொம்ப ஆடாதீங்க, ரொம்ப ஆட்டம் காட்டாதீங்க. என்ன பேசுறதுன்னு இருக்குல்ல, ஏன் நீதாப்பா என்னை சொல்லியிருக்க, பிராமணனை தலையிலிருந்து பறக்க வச்சேன், சத்திரியனை தோலிருந்து பறக்க வச்சேன், வைசியனை காலிலிருந்து பறக்க வச்சேன், இந்த தொடையிலிருந்து சூத்திரனை காலிலிருந்து பறக்க வச்சேன்னு எழுதுனது நீதான். சூத்திரன்னா தாசி மக்கள் வேசி மக்கள் அப்படின்னு பொருள், இழி மக்கள்னு பொருள். அதுல பஞ்சமர்னு ஒன்று வச்சிருக்கா, பஞ்சமர்னு. சூத்திரன் காலில் இருந்து பிறக்கான், பஞ்சமன்னு ஒருத்தன் வச்சிருக்கா. பாரதிட்ட போய் கேட்கிறேன், அந்த பஞ்சமன் நாம பிரம்ம தலையிலிருந்து பிறந்தோம், சத்திரியன் தோலிருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், இந்த சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான், இந்த பஞ்சமே எதுல இருந்து காணும் பிறந்தான் அப்படின்னு பாரதி. அவன் ஒருத்தன்டா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தான்னு போயிட்டான். ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த நாங்கள் சொல்கிறோம், வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும். இல்லைன்னா உன் மனு தர்மத்தை ஒரு தடவை மறுவாசிப்பு செய், அதில் எழுதியிருக்கு. அதை தான் அவர் பேசுகிறார். சும்மா தேவையில்லாமல் ஏதாவது நோண்டிகிட்டு இருக்காத. உனக்கு அரசியல் ஒரு இளவும் கிடையாது. மலையை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கான், மணல் அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கான், தண்ணியை உறிஞ்சி விற்றுக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திக்கிட்டு மோடி விற்றுக்கிட்டு இருக்காரு. என்னத்தையாவது பேசிட்டு இருக்காங்க, நகைச்சுவை ஏதாவது பண்ணிட்டு படிக்கும்போது வேதனை இருக்கு. அவர் சொல்லலையா, இப்படி சொல்லி இருக்குன்னு திருப்பி சொல்றாரு, இப்படி சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு.